இந்த அதிகாரத்துல நம்ம கர்த்தர் ஆமே 9 வரனா வச்சிருக்கார் நமக்கு. ஆமே வார்த்தையா வச்சிருக்கார் நமக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பயன்படுத்த சொல்றாங்க. ஆமே சொல்ற பாருங்க. ஆமே செய்யாமல் செய்கிறார்கள் என்றால் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள் காணவில்லை. ஆமே விசுவாசத்தை இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ரவேலுக்குள் அவருடைய பிள்ளைகளிலே போய் காணலாம். ஒரு புறஜாதி மனுஷனுக்கு பார்க்கிறாங்க. ஆமே நம்முடைய ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு நுழைந்த நிலைமையில் வந்திருக்கல, இன்னைக்கு எடுத்து போக முடியும். விசுவாசத்தை எடுத்து போக முடியும். அல்லேலூயா. நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறேன் ஒரு வார்த்தை. யோவான் 1:2-3 124 பதம் எடுத்துக்கிட்டு 124 ஆதியிலே வார்த்தை இருந்தது. முதல்ல என்ன இருந்துச்சா? ஆமே அந்த வார்த்தைலாம் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தது. அல்லேலூயா. வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்ததாம். அந்த வார்த்தை எங்க இருக்கு? இயேசப்பா கிட்ட இருக்கு. இப்ப பேசிட்டு இருக்காருல, இதுல இருந்து வருது, புறப்பட்டு வருது. ஆமே தேவனிடத்தில் இருந்து அந்த வார்த்தை தேவனா இருக்கு. அதான் கடவுளுக்கு. ஆமே இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மிஸ் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் இது மேல நம்பிக்கை வைக்கிறாங்க. ஆமே மதம் அது மேல நம்பிக்கை வச்சு வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னா இன்னைக்கு கிறிஸ்தவம் எங்கேயே போயிருக்கு. இந்த மாதிரி சர்ச்சில் அடிச்சு குடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உட்காந்து அந்த ஜபம் இந்த ஜபம் உபவாச ஜபம் அப்படி இப்படின்னு போட்டு தேசத்துக்கான ஜபம் அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை, பண்ணிருக்கவே தேவையில்லை. கோட்டை விட்டு நம்ம அதனால நொறுக்கான வழியில் ஆளுங்க வந்து கர்த்தர் நாமே வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று. ஆமே அவர் வல்லவர்கள். அவர் பண்ணி சொன்னார்னு சொன்னதுதான். அப்ப இந்த வார்த்தை சகலமும் அவர் மூலமாய் அவர் ஆதியிலே தேவன் இருந்தார். மூணாவது சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமே அவர் மூலமா தான் உண்டாயிட்டாங்க. மறுபடியும் சொல்றாரு, உலகமே உங்க அப்பா படைச்சு வச்சிருக்கு. உலகத்தில் உள்ள பணம் எல்லாம் அவருடைய படைப்பு. வெள்ளி பொண்ணு தங்கம் எல்லாம் அவருடைய படைப்பு. ஆமே பரிசுத்தம் அவங்களுக்கு தான். ஆமே அல்லேலூயா. பாவம் மட்டும் இல்லாம மற்றது எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. ஆமே அப்ப பிசாசு உன்னை வீழ்த்தினா ஒரே காரியம் அந்த கவலை. கவலைங்கிறது பெரிய பாவம். கவலை கொள்ளாதீங்க. உயிர் வாழ எதை உண்போம். ஆமே எதை உடுத்துவோம். ஆமே அதனால நாளை தினத்தை குறித்து
ஆமே அம்மா என்ன சாப்பிடுதோ அந்த சாப்பாட்டை டைரக்டா அந்தாமே அந்த குழந்தையுடைய வாய்க்கு போகாதபடி வயிற்றுக்கு போகாதபடி அந்த ரத்தமா அப்படியே ஆமே குளுக்கோஸா உள்ள போகுது. ரத்தமா அந்த குழந்தைக்கு சாப்பாடு உள்ள போகுது. எப்படிங்க இதெல்லாம்? ஆமே ஒரு சாப்பிடுற சாப்பாட்டுல முடி பிடிச்சிட்டு என்ன ஆகுது? வயிற்றுல போய் சிக்கிக்குது. 2-3 நாள் என்னது டிசென்ட்ரி ஆகுது. ஆமே ஆனா அந்த வயிற்று அவ்வளவு பெரிய குழந்தை உள்ளுக்குள்ள 10 மாசம் எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கிறாங்க. அந்த பாதுகாப்புல வந்தவங்க நீங்களும் நான். இந்த உலகமே அந்த பாதுகாப்புல தான் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவருடைய அருமை பெருமானம் தெரிஞ்சவங்க தான் பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க. பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அவங்க இரவு பகல் வேதனையில தியானமா இருக்காங்க. வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்கிச்சு. அந்த உலகத்தை உண்டாக்குன வார்த்தையை நம்ம புடிச்சுக்குவோம். நல்ல பெரிய பெரிய ஊழியக்காரங்க சும்மா போகும்போது அப்படி தட்டி விட்டு போவாங்க. அப்படியே போகும்போது அப்படி கையை தட்டிட்டு போவோம். போகும்போது அப்படியே சின்ன ஜாமா அப்படியே கையை நீட்டிட்டு போவோம். பெரிய பெரிய மீட்டிங்லாம் பாருங்க. ஒவ்வொருத்தரா தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணிடுவாங்க. மீட்டிங்லாம் நடக்கிற மீட்டிங்ல ஒவ்வொருத்தரா தொட்டு தொட்டு லட்சக்கணக்கில் இருப்பானுங்க. மாசக்கணக்கில் ஆயிரம் ஒரு வீட்டுக்கு போறதுக்கு. ஒவ்வொருத்தரா தொட்டு தொட்டு ஜெபம் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து அப்படியே பாருங்க. வார்த்தை தான். இயேசுவின் நாமத்தை அப்படியே தெரிவிக்க விடுவாரு. ஆமே அப்படியே போயிட்டு அந்த மலை மாதிரி அப்படியே அவங்களுக்குள்ள இறங்கி சுகம். ஆமே பிசாசு ஓடும். சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. உடவர்கள் நடப்பார்கள். ஆமே குருடர்கள் பார்வையடைகிறார்கள். சப்பானிகள் நடக்கிறார்கள். ஏன் அவங்களால மட்டும் தான் செய்ய முடியுமா? நம்மளால செய்ய முடியுமா? கர்த்தர் பேசிக்கிட்டு நாமக்கல் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டிலே ஆமே எல்லாம் உள்ள பார்க்க பாருங்க. தலையை உயர்த்தி வைக்கிறாங்க. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவே இல்லைன்றாங்க. எல்லாமே ஆமே எனக்காக படைக்கப்பட்டது. நான் படைச்சு இந்த உலகத்துல வச்சிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக சகலமும் அவராலே உண்டாக்கப்பட்டது. உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாக்கப்படவில்லை. அப்ப உங்க அப்பா யாருக்கு இஷ்டமோ அவர் கொடுக்குறாங்க. உலகத்து மனுஷனே இவ்வளோ செல்வ செழிப்போட சீமான வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்னைக்கு தரித்திரத்தோட வாழலாம், நோயோட வாழலாம். ஆமே குடும்பத்தில் சமாதானமா வாழலாம். அவன் பணத்தை வச்சு ஆமே மேமா சொல்லிவிட்டு கொடைக்கானல் போறான், ஊட்டி போறான், BMW ஆர்டி காரு ஏசிலே போறான், ஏசிலே போறான். ஆமே அவனோட பெரிய ராஜமார்க்கு நம்மளுக்கு கருத்தை கொடுத்துருக்காருங்க. இந்த வாழ்க்கையை நம்ம உலகத்துல மட்டும் தான் அனுபவிக்கிறோம். நம்ம பரலோகத்துல போய் கர்த்தரோடு இருந்து அனுபவிக்க போறோம். இந்த உலகத்திலே அனுபவிக்க போறோம். ஆமே பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் ஆமே என் வீட்டிலும் ஆமே உடைய சித்தம் செய்யப்படுவது. அவருடைய சித்தம் என்ன? சமாதானம். அது இல்லாத சமாதானம் எப்போ போச்சு? வார்த்தை எல்லாம் போயிடுச்சு. அல்லேலூயா. சொல்றது பாருங்க. ஆமே அவருக்குள் ஆமே ஜீவன் இருந்தது. அவருக்குள் என்ன இருந்தா? ஜீவன் வாழ்வு இருக்கு. ஆமே அவருக்குள் பிழைக்கிற ஆமே அந்த வல்லமை இருக்கு. பிழைக்க வைக்கிற வல்லமை இருக்கு. அல்லேலூயா. ஆமே ஓட்டாண்டிய பணக்காரனா மாத்திர வல்லமை அதிகாரம் அவங்க கையில இருக்கு. அல்லேலூயா. ஆமே நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? நானும் ஜெபிச்சு பார்க்கிறேன். இன்னும் எனக்கு அந்நிய பாஷை கிடைக்கல. இன்னும் எனக்கு வல்லமை வரங்கள் கிடைக்கல. எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு படைச்சிருக்கு. ஆவியிலே அனலா இருக்குது. அனல்ல என்னமா நெருப்பு மாதிரி இருக்கு. அல்லேலூயா. நெருப்பு மாதிரி இருக்கு. நீ போடினா பக்கத்துல உள்ள பத்திக்கு அப்படி இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணு. ஆமே ஆமே விசுவாசத்தோட நான் 9 வரங்கள் எப்ப வச்சிருக்கீங்க? இன்னைக்கு நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நான் அந்நிய பாஷையில பேசுறேன். அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆமென் சொல்லிட்டு
பிரச்சனை காலி. ஆமே. சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவி காலி. ஆமே. அல்லேலூயா. பிரச்சனைகளை கொண்டு வருகிற ஆவி காலி. ஆமே. தரித்திரம் காலி. ஆமே. எதெல்லாம் காலி பண்ணுமோ எல்லாம் காலி பண்றான் நீ. அல்லேலூயா. ஆமே. ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் மனசு முடியாது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த ஒளி எங்க பிரகாசிக்குதா? இருள்ல வேலை செய்யுதா? இப்போ வந்து கும்பு இருட்டா இருக்குன்னு வச்சுக்கீங்க. சின்ன ஒரு தீக்குச்சி வெளிச்சம் போதும் அப்படியே பிரைட்னஸா மாறும். எவ்வளவு கும்பு இருட்டா இருந்தாலும் சரி. அப்படி ஆண்டவர் உன் வாழ்க்கையில கும்பு இருட்டா இருக்கிற உன் வாழ்க்கையை அப்படியே ஒளி வந்துருச்சுங்க. அவர் வந்துட்டாருங்க. வந்து நம்ம ஏன் இது வாழ்ந்துட்டு கேட்கறாங்க? வந்தும் நீ ஏன் இன்னும் இருளிலே கிடக்குற? வெளிச்சத்துக்கு ஏன் வர மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறேன். வந்திருப்பா அப்படின்னு நீ பேசுற. அல்லேலூயா. போகும்போது ஆண்டவரே உங்களை ஒளியை நான் கூட்டிட்டு போறேன். இருளை இங்கே கூட்டிட்டு போறேன். ஆண்டவரே அத்தனை பிரச்சனைகளை இருளை இங்கே கூட்டிட்டு போறேன். அது இன்னுமே என் தலை வச்சு கூட படுக்காது. பிரச்சனைகளை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. எதிர் திருளுகள். ஆமே. சொல்ல அவருக்கு ஜீவன் இருந்தது. அந்த ஒளி இருளில் பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. அப்ப பிசாசுக்கு அந்த இடத்துல ஆமே கால் வைக்கவே முடியாது. ஏன்னா ஒளி அவர் வந்துட்டாரு உங்களுக்குள்ள. இயேசு வந்துட்டாருங்க. இனிமே பிசாசுக்கு அதிகாரம் கிடையவே கிடையாது. அந்த அதிகாரத்தை ஆமே உனக்கு சொந்தமாக்கி கொடுக்கிறதுக்கு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதுக்கு மேல ஒரு கடமை. உனக்கான அதிகாரத்தை இந்த வழியில தான் வாங்கி கொடுக்க முடியும். உயிரை கொடுத்து வாங்கி கொடுத்து போயிட்டார். உயிரை கொடுத்து போயிட்டார். அல்லேலூயா. ஆமே. எவ்வளவு பெரிய மேன்மையான அதிகாரத்தை உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஆமே. ஜெபம் பண்ணும்போது சொல்லிட்டே